வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, உதிரி கட்சி, அல்ற சில்ற கட்சி, லெட்டர்பேடு கட்சி, எல்லா கட்சியும் மிரண்டு போயிருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் தமிழ்நாட்டில் பாராமுகத்தோடு மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடத்தும். ஆனால் நேற்றைய தினம் மாநாட்டு நிகழ்வுகளை ஊடகங்கள் காட்சிப்படுத்தியது. காரணம், தவிர்க்க இயலாத நாம் தமிழர் கட்சியோட பேரெழுச்சி. 5 லட்சம் பேராது கூடியிருப்பாங்க நேற்றைய தினம் மாநாட்டில். மிக குறைந்தது. மாநாட்டை எல்லா கட்சியும் நடத்தலாம், ஆனா நாம் தமிழர் கட்சி போல இப்படிப்பட்ட மாநாட்டை எந்த கட்சியாலும் இந்தியாவே நடத்த முடியாது. திமுக, அதிமுக பொதுக்கூட்டம் போட்டாலோ, திருமணி கூட்டம் போட்டாலோ, மாநாடு போட்டாலோ ஆட்களை திரட்டி வர்றாங்க. காசு கொடுத்து, சாராயம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து ஆட்களை திரட்டி வர்றாங்க. அப்படி ஆட்கள் திரட்டி வரப்பட்டாலும் கூட 8 மணிக்கு மேல பெண்கள்லாம் சளிப்படைஞ்சு அவங்க வெளியேறி போறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு அவன் மதுவுக்காக வெளில போறான். ஒருவேளை மாநாடு முடிஞ்ச வரைக்கும் இருந்தா கூட, மாநாடு முடிஞ்ச உடனே வாழைமரம் எங்க இருக்கு, வாழைத்தாரை பிடிச்சு தொங்கலாம்னு பாக்குறேன். கரும்பு எங்க இருக்கு, பிச்சுக்கிட்டு போலாம்னு பாக்குறேன். சமயக்கட்டு எங்க இருக்கு, அரிசி, பருப்பு, காய்கறி, உப்பு பொட்டலம் அதெல்லாம் எடுக்கலாம்னு பாக்குறேன். இப்படிதான் திமுக, அதிமுக மாநாடு இருக்கு. இன்னொரு கட்சி இருக்கு, தற்கொலை கட்சி. அந்த கட்சி மாநாட்டை பத்தி சொல்லவே தேவையில்லை. மாநாடு முடிஞ்ச பிறகு எப்படியும் ஒரு 10,000 நாற்காலியாவது, மிக குறைந்தது, மிக மிக குறைந்தது 10,000 நாற்காலியாவது காலி பண்ணிடுவாங்க. பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு மோசமா இருக்கும். அங்க ஒரு மாநாடு நடந்துச்சுங்கிற மாதிரி இருக்காது. ஏதோ போர் நடைபெற்று போர்ல மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது போல அந்த அடுத்த நாள் அந்த மாநாடு நடைபெற்ற இடத்த பார்த்தா இருக்கும். அப்படிதான் விக்கிரவாண்டி இருந்துச்சு, அப்படிதான் மதுரையும் இருந்துச்சு. எல்லாம் காரி துப்புனாங்க. அங்க கட்டுக்கோப்பு, ஒழுங்கு, நேர்த்தி, அந்த படை செருக்கு அப்படின்னா என்னென்ன தெரியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம், திருமணை கூட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாத்துலயும் அவ்வளவு நேர்த்தி இருக்கும், ஒழுங்கு இருக்கும், கட்டுக்கோப்பு இருக்கும், கண்ணியம் இருக்கும். 1,00,000 பேர் கூடினாலும் 1,00,000 பேரும் ஒரே அலைவரிசையில் நிற்பாங்க. வணக்கம் அப்படின்னோடனே ஒட்டுமொத்த கூட்டமும் 5 லட்சம் பேரும் நிசப்தம் ஆவாங்க. அதே போல வீர வணக்கம்ங்கிறப்ப 5 லட்சம் பேரும் ஒரே குரல் எடுத்து ஓங்கி முழக்கம் வைப்பாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி. இங்க தாவேக்காவோட மாநாட்டுக்கு போய் தண்ணி கிடைக்காம கழிவறை தண்ணியை குடிச்சாங்க. எப்படி பாருங்க, நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுல தண்ணி போத்தல் வைக்காம தனியா அதுக்குன்னு ஒரு குடுவை வச்சு எல்லாரும் கொடுத்தாங்க. எங்கேயும் குப்பை கீழே போடப்படல, எங்கேயும் குப்பை கீழே போடப்படல. அதுக்கு ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. அதே போல இஸ்லாமிய சொந்தங்கள் நோன்பு வைக்க அதுக்கும் தனி இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. முழுக்க முழுக்க அந்த மாநாடு முடிஞ்ச உடனே எல்லா உறவுகளும் அவங்களே நாற்காலியை அடுக்கி வச்சுட்டாங்க. அந்த நாற்காலிய அந்த வாடகைக்கு விடுவார்ல, அவங்க ஏற்றி கொண்டு போறப்ப சொல்றாங்க, எங்களுக்கு வேலையே இல்லை, அவங்களே அடிச்சு வச்சுட்டாங்க, எந்த நாற்காலியும் சேதாரமாகல, நாங்க இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கட்டுக்கோப்பு, அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு ஒழுங்கு. நாம் தமிழர் கட்சியோட கூட்டங்கள்ல காவல்துறை எந்த வேலையும் இருக்காது. காவல்துறை என்ன பண்ணா, நாற்காலி போட்டு அலைபேசியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல கூட்டத்தை பார்த்து அவங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையே இருக்காது. 1,00,000 பேர் குடியிருக்கக்கூடிய கூட்டங்களை கூட வேலை இருக்காது. அதே போல 5 லட்சம் பேர் கூடின நேற்றைய கூட்டத்திலையும் காவல்துறைக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய வேலையெல்லாம் கிடையாது. போக்குவரத்தை ஒழுங்கு பண்றது வேணா வேலையா இருந்துக்கலாமே ஒழிய பெரிய வேலை கிடையாது. அதே போல எந்த கட்சி கூட்டத்தில் இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள்ல தான் புத்தக கடைகள் அதிகப்படியா போடப்பட்டிருக்கும். அதே போல நேற்றைய தினம் புத்தக கடை போடப்பட்டு அங்க 5 லட்சம் பேர் கூடினதால என்ன ஆச்சுன்னா, அலை சைகை, அந்த அலை சைகை கிடைக்கல. யாருக்கும் அலைப்படுத்தி பேச முடியல, யாருக்கும் இணையத்தை பயன்படுத்தி செய்தி போட முடியல. அதே போல இணையவழி பரிமாற்றமும் செய்ய முடியல. அப்ப அந்த சமயத்துல அண்ணன் சரவணன் தங்கப்பா அங்க நிறைய புத்தகங்களை போட்டு கடை போட்டு இருந்திருக்காங்க. அப்ப நிறைய பேர் புத்தகம் வாங்க பிரியப்பட்டிருக்காங்க. ஆனா பணம் அனுப்ப முடியல, கையில காசா இல்ல, இணையத்து வழியா அனுப்பலாம்னு பார்த்தா இணையம் வேலை செய்யல. அப்ப அண்ணன் சரவணன் தங்கப்பா இந்தாங்க, நீங்க கொண்டு போங்க, நாளைக்கு அனுப்புங்க அப்படின்னு நம்பிக்கை அடிப்படையில் நிறைய பேருக்கு புத்தகம் கொடுத்திருக்காரு. அவங்க எல்லாரும் இன்னைக்கு போன உடனே இன்னைக்கு அண்ணன் அலைபேசி எடுத்து பாக்குறாங்களாம். வரிசையா அவ்வளவு பேரும் நான் புத்தகம் வாங்கிட்டு போனேன், இந்தாங்க காசு அப்படின்னு வரிசையா அனுப்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒழுங்க, கட்டுக்கோப்பை, கண்ணியத்தை ஒரு இராணுவத்துல கூட அப்படி இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பு, ஒழுங்கு எல்லாம் அவ்வளவு கட்டமைக்கப்பட்ட, நேர்த்தியால் கட்டமைக்கப்பட்ட கூட்டம்.
அந்த கூட்டம் தான் எல்லாரையும் மிரண்டு பார்க்க வச்சிருக்கு, எல்லாரையும் வந்து மிரட்சியா பார்க்க வச்சிருக்கு. இங்க திமுக பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த தேர்தல் அப்படின்னு தொடங்கின சமயத்துல இந்த தேர்தல் அந்த காய்ச்சல்பாங்கல்ல, இந்த தேர்தல் காய்ச்சல்னு ஆரம்பிச்ச உடனே இப்ப 1.5 மாசமா வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுறாங்க. காசு பணத்துக்கு குறைவில்லை, பஞ்சமே இல்லை. ஏன்னா அடிச்சு வச்சிருக்காங்க, அல்ல குறையாத அளவுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து ஒரு துளிதான் ஒரு மாநாட்டுக்கு 80 கோடி செலவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட திமுக வாரம் ஒரு மாநாடு போடுது. அந்த பக்கம் அதிமுக அவங்களும் ஏதாவது மாநாடு போடுறாங்க. கூட்டணி கட்சிகள் அவங்க மாநாடு போடுவாங்க. மத சார்பற்ற மாநாடு, சோசியலிசம் காப்போம் மாநாடு அப்படின்னு ஏதாவது ஒரு தலைப்புல மாநாடு போடுவாங்க. வாழ்வுரிமை மாநாடு, அப்புறம் வந்து மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு ஏதாவது தலைப்புல மாநாடு போடுவாங்க. ஆனா முழுக்க அது பொது நோக்கத்துக்காக இருக்காது. ஒண்ணு திமுக கிட்ட வந்து தன்னோட பேர வலிமையை உயர்த்துவதற்கு, இல்ல அதிமுக கிட்ட பேர வலிமையை உயர்த்துவதற்கு அந்த படையை காமிச்சு, இந்த கூட்டத்தை காமிச்சு, இவ்வளவு கூட்டம் இருக்காங்க அப்படின்னு கூட்டத்தை காமிச்சு சீட்டையும் நோட்டையும் அதிகப்படுத்துவதை தாண்டி வேற எந்த நோக்கமும் இல்லை. இப்படி திமுகவும் அதிமுகவும் இல்ல இந்த கூட்டணி கட்சிகள் விசிக, பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் இவங்க போடுற மாநாடு எல்லாமே முழுக்க அரசியல் தன் லாபம் சார்ந்தது. ஆனா நாம் தமிழர் கட்சி நேற்றைய தினம் போட்ட மாநாடு ஒரு கட்சியின் மாநாடு அல்ல, ஒரு இயக்கத்தின் மாநாடு அல்ல, ஒரு அரசியல் தலைவரோட மாநாடு அல்ல, தமிழ் பேரினத்தின் மாநாடு. உலகம் முழுக்க பரிவாழக்கூடிய தமிழர்களுக்கான அரசியல் மீளெழுச்சி மாநாடு தான் நேற்றைய தினம் நடைபெற்ற மாநாடு. இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலிருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் அவ்வளவு பெரிய எண்ணிக்கையில, மிகப்பெரிய எண்ணிக்கையில வந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நேற்று பார்க்குறப்ப மாநாடு வந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெற்றுச்சு. 9:30 மணிக்கு அண்ணன் சீமானர்கள் வந்து தன்னோட பேச்சை நிறைவு செஞ்சாங்க. அண்ணன் சீமான் 1.5 மணி நேரம் பேசினாங்க. அந்த 1.5 மணி நேரம் பேச்சுல சமகால சிக்கல்கள், சமூக அவலங்கள், நாட்டு நடப்பு, திமுக அதிமுக செய்யக்கூடிய கொடுமைகள், அவங்க பாடக்கூடிய லாவணி கச்சேரிகள், அப்புறம் காங்கிரஸ் எந்த வகையில பிஜேபி மாற்று இல்லை, பிஜேபி எந்த வகையில காங்கிரஸ் மாற்று இல்லை, இப்படி எல்லாத்தையும் அந்த 1.5 மணி நேரம் பேச்சுல ஒரு கொள்கை பிரகடனம் போல எல்லாத்தையும் மொழி, இனம், வரலாறு, ஈழம் அப்படி எல்லாத்தையும் தொட்டு அந்த 1.5 மணி நேரம் பேச்சுல ஒரு கொள்கை பிரகடனம் போல சீமான் கொடுத்திருந்தாங்க. அந்த பேச்சை வந்து 9 மணிக்கு முடிச்சாங்க, 9 மணி போல முடிச்சாங்க. 9 மணி போல முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் வந்து வேட்பாளர்களை வரிசையை அறிவிச்சாங்க. நான் வந்து அந்த மேடல உட்கார்ந்து பார்த்தேன். பார்க்கிற தருணத்துல பக்கவாட்டில் பார்க்கிறப்ப அண்ணன் சீமான் பேச்சை முடிக்கிற தருணம் வரைக்கும் வாகனம் வந்து கொண்டே இருந்தது. நாம் தமிழர் கட்சியோட கொடியை கட்டி வாகனம் வந்து கொண்டே இருந்தது. ஏன்னா பல பேர் இந்த போக்குவரத்து நெரிசல சிக்கி அவங்க வர தாமதமாகி 4 மணிக்கு 5 மணிக்கு வர ஆரம்பிச்சு காலைல பார்க்குறப்ப கொஞ்சம் தான் வந்திருந்தாங்க. மாலை 4 மணிக்கு ஒரு கால்வாசி அரைவாசி நிரம்பி இருக்கும். முழுமையா நிரம்பல, அந்த இடம் வந்து முழுமையா நிரம்பல. ஆனா 6 மணிக்கு முழுவதுமாக நிரம்பி அதுக்கு மேல அந்த இடம் பத்தாம வெள்ள நின்று அதுக்கப்புறம் பார்த்தா சாலை முழுக்க இந்த படையப்பா படத்துல வந்து ரஜினிக்கு பின்னாடி நிறைய வாகனங்கள் நிற்கிறது போல வரிசையா காட்டுவாங்க. அது போல வாகனங்கள் வந்து படையெடுத்து நிக்குது. அண்ணன் சீமான் 9 மணிக்கு பேச்சை நிறுத்துறாங்க, நிறைவு செஞ்சாங்க அப்படின்னா 9 மணி வரைக்குமே நாம் தமிழர் உறவுகள் வந்து வாகனத்துல வந்து கொண்டே இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு போக்குவரத்து நெரிசல சிக்கிக்கிட்டு அவங்க வர முடியாம திணறி கடைசி நேரத்துல வரைக்கும் வந்தாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் 5 லட்சம் பேருக்கு குறைவில்லாது மிகப்பெரிய கூட்டம். நாம் தமிழர் கட்சியோட 15 ஆண்டுகள வரலாற்றுல இந்த கூட்டம் வந்து ஒரு என்ன சொல்றது மணிமகுடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டம். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி குறித்து ஏகப்பட்ட கருத்துருவாக்கள் செய்யப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் போயிட்டாரா, நாம் தமிழர் கட்சியில இவர் போக போறாரா, நாம் தமிழர் கட்சியில கூடாரம் காலி ஆயிடுச்சு, கூண்டோடு காலி ஆயிட்டாங்க, கூண்டோடு போயிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கருத்து உருவாக்கங்கள். நாம் தமிழர் கட்சி காலியாகுது அப்படின்னு கருத்து உருவாக்குங்கள். நாம் தமிழர் கட்சி வந்து தோல்வியை சமாளிக்க முடியாம அங்க எல்லாம் விலகி போறாங்க அப்படின்னு, விஜய் வந்த பிறகு அங்க எல்லாருமே இருக்க முடியாம விலகி போறாங்க அப்படின்னு, அந்த அத்தனை கருத்துருவாக்கங்களையும் அத்தனை அவதூறு பரப்புகளையும் நேற்றைய ஒரு மாநாடு சுக்கு நூறாக்கி விட்டது. இங்க வந்து நடிகனை பார்க்க திரைக்க வச்ச மட்டும் கூடுவான்னு இல்ல, இங்க வந்து கொள்கை கோட்பாடு கொண்டு சத்திய தலைவனை பிரபாகரன்கிற ஒப்பற்ற தலைவனை ஏற்று மக்கள் கூடுவார்கள் என்று நேற்றைய கூட்டம் மெய்ப்பித்து விட்டது. அந்த கூட்டத்துல வந்து அந்த மேடையில தேசமே பிரபாகரன்கிற தலைவரோட பாட்டை ஒளிபரப்பு பண்ண உடனே, தலைவரோட முகத்தை காமிச்ச உடனே அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படி ஆர்ப்பரிச்சிச்சு. அவ்வளவு மெய் சிலிர்ப்பு, அத்தனை பேர் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டாங்க, அவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டாங்க. ஏன்னா வந்து இது சாதாரண வேலையை வந்து நாம் தமிழர் கட்சி செய்யல. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லை.
நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். திமுக, அதிமுக, மதிமுக போன்ற இயக்கங்கள் தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்கள்ல பிளந்து பிரிந்த இயக்கங்கள். 2 பேருக்கிடையே சண்டை. ஒண்ணு கருணாநிதிக்கும் வைகோக்கும் சண்டை, இல்ல கருணாநிதி எம்ஜிஆருக்கு சண்டை, இல்ல பெரியாருக்கு அண்ணாவுக்கும் சண்டை. இதுல பிறந்த இயக்கங்கள் தான் திமுக, அதிமுக, மதிமுக எல்லாம். அதே போல இங்க விஜயகாந்த், விஜய், கமலஹாசன் இவங்க எல்லாம் கட்சியுடன் எல்லாமே தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. விஜயகாந்துக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது பிரியம், விஜய்க்கு அதே போல முதலமைச்சர் நாற்காலி மீது அதுல ஆர்வம். அதே போல கமலஹாசனுக்கும் அரசியல் மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு திடீர்னு. அதனால தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான் இது எல்லாமே. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தனிப்பட்ட முரண்களில் நாம் தமிழர் கட்சி பிறக்கல, தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாஷையிலையும் நாம் தமிழர் கட்சி பிறக்கல. இனம் வீழ்ந்தது, இனம் வீழ்த்தப்பட்டது. எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டமோ அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி பிறந்தது. அதாவது நாம் தமிழர் கட்சியோட உச்சபட்ச இலக்கு என்ன, நோக்கம் என்னன்னு கேட்கலாம். நாம் தமிழர் கட்சியின் உச்சபட்ச இலக்கு நோக்கம், நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அரசமைப்பது அல்ல. அரசமைப்பது நாம் தமிழர் கட்சியோட தொடக்க நிலை தான், தொடக்க படிநிலை தான். அரசமைத்து தமிழருக்கு ஒரு தேசம் படைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியோட உச்சபட்ச இலக்கு, நோக்கம், குறிக்கோள் எல்லாம். நீங்க எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சு ஒரு தனிநாடு கட்ட முடியும், தமிழீழ நாட்டை பெற முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது கிழக்கு பாகிஸ்தான்ங்கிற ஒரு நிலப்பரப்பு வங்காளதேசமாக பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிக்கப்பட அன்றைக்கு மேற்கு வங்காளம்ங்கிற மாநிலம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அழுத்தம் கொடுத்து அதன் வெளிப்பாடாக இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை வங்காளதேசமாக பிரிச்சு கொடுத்தாங்க. அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய உயரத்துக்கு போய், இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போய், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசினங்கள், பல்வேறு மாநிலங்கள் அவங்களோட ஒத்திசைந்து போய் அவங்க நம்மளுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக அணிச்சேர்க்கை நிகழ்ந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாற்றப்பட்டு ஆசியாவில் நமக்கு ஆதரவான ஒரு சூழல் உருவாகி காலம் கழிகிற போது கட்டாயம் தமிழீழ நாடு பிறக்கும். அதற்கான சட்டப்பூர்வமான, அரசியல் பூர்வமான, அறம் சார்ந்த போராட்டம் தான் நாம் தமிழர் கட்சியோட தொடக்கம், பயணம் எல்லாம். அதாவது இறுதிக்கட்ட போறப்ப அண்ணன் சூசை அந்த ஒளி நட இன்னமும் இருக்குது. சீமான்ட்ட சொல்லுங்கோ, சீமான்ட்ட சொல்லுங்கோ, சீமான தான் நம்பி விட்டு போறேன்னு சொல்லுங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை அல்ல, அடுத்த கட்ட போருக்கான பிரகடனம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் கரங்கள்ல தமிழீழ விடுதலைக்கான சாவியை ஒப்படைத்து விட்டு போன பெரு நிகழ்வு. அதனால இனி மாற்றம் என்பது தமிழ்நாட்டில் தான் தொடங்கும். அறம் தோற்றால் மரம் பிறக்கும், மரம் தோற்றால் மீண்டும் அறமே தழைக்கும். இது நியதி. அறப்போராட்டம் தொடக்கத்துல தந்தை செல்வா, அது அழித்தொழிப்பு செய்யப்படுது. அப்புறம் குட்டிமணி, ஜெகன், தங்கத்துறை, தொடர்ந்து தலைவர் பிரபாகரன் ஆயுத போராட்டம், அது மௌனிக்கப்படுது. இந்த முறை மறுபடியும் அறப்போராட்டம். இந்த போராட்டம் தமிழீழ மண்ணிலிருந்து இல்ல, தமிழீழ மண்ணிலிருந்து இல்ல, தமிழ்நாட்டிலிருந்து. அந்த அறப்போராட்டம் அரசியல் போராட்டம். அந்த அரசியல் போராட்டத்தை தான் நாம் தமிழர் கட்சி செய்யுது. அதுல அண்ணன் சீமான் தன்னோட பேச்சுகள்ல அடிக்கடி சொல்லுவாங்க, தலைவரோட ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவர் பிள்ளைகள் அறிவாயுதம் கொண்டு செய்து முடிப்போம். ஆயுதம் மிச்சம் வச்சதை அறிவாயுதம் கொண்டு செய்து முடிப்போம்னு. அப்படி தொடங்கப்பட்ட பயணம் தான் நாம் தமிழர் கட்சியோட பயணம். 1.1 விழுக்காட்டிலே இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்காக மாறி நிற்கிறோம். மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறல. ஆனா நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்கக்கூடிய 8.2 விழுக்காடு வாக்குக்கு ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பது போல விகிதாச்சார பிரதித்துவம் இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சி மிக குறைந்தது 20 சட்டமன்ற உறுப்பினர்களாவது பெற்றிருக்கும். கெடுவாய்ப்பா அந்த முறை இல்லை. இந்த 8 விழுக்காடு வாக்கு 25 விழுக்காடு வாக்காக மாறுறப்பதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைப்பார். ஒரு தொகுதியில 8 விழுக்காடு வாக்கு அது 25 விழுக்காடு வாக்கா மாறுறப்ப அது சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு மாறிடும். அப்படி இந்த தேர்தலில் இந்த 8 விழுக்காடு வாக்கு 25 விழுக்காடாக 30 விழுக்காடாக மாறும். நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. அந்த உறுப்பினர்கள் மூலமாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும். அதை நோக்கிய பயணம், அதை நோக்கிய பாதை தான் நாம் தமிழர் கட்சியோட இந்த தொடர்ச்சியான செயல்பாடுகள். அதுல நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை, நாம் தமிழர் கட்சியோட போர் பிரகடனத்தை அறிவிக்கிற மாநாடு தான் நேற்றைய தினம் நடைபெற்ற மாநாடு. அதாவது இந்த மாநாட்டோட வெற்றியை சுருங்க சொல்லணும்னா, ஐயா சுவீரபாண்டியன் ஒரு 3 பாட்டில் ஜெலிசிலையாவது குடிச்சிருப்பார். வயிற்றுச்சல் தாங்க முடியாம ஒரு 3 பாட்டில் ஜெலிசிலையாவது குடிச்சிருப்பார்.
அந்த பக்கம் கொளத்திருமணி, கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க 84வது நம்பர்ல ஃபேனை வச்சு காத்து வரமாட்டேங்குதே அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படி எரிச்சல் தாழாம அவங்கள்ட்ட இருப்பாங்க. ஏன்னா எதிராளிகளை இந்த மாநாடு நடுங்க வைத்திருக்கிறது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லி நம் பாட்டன் பாவேந்தர் பாரதாசம் பண்ணாரு. உண்மையிலேயே தமிழர் ஒன்று கூடிட்டான். சாதிக்காக, மதத்துக்காக, திரை கவர்ச்சிக்காக அப்படி கூடிய கூட்டம் முதல் முறையாக தான் பிறந்த தமிழங்கிற தேச இனத்துக்காக பெருவாரியா கூடிட்டான். கூண்ணவல்ல பெரும்பான்மை மக்கள் இளைஞர்கள் எல்லாம் தம்பிகள், எனக்கே தம்பி அப்படின்னா அவ்வளவு இளைஞர்கள் எல்லாம் அவ்வளவு பேரும் தலைவர்னு சொல்றப்ப, தமிழ் தேசம் சொல்றப்ப, திராவிடத்தை வீழ்த்தம் சொல்றப்ப அவ்வளவு ஆர்ப்பரிக்கிறேன், அவ்வளவு உணர்ச்சி கொஞ்சம் போட்டிருக்கேன். மற்ற கட்சிகள்ல இப்படிலாம் பார்க்கவே முடியாது. நாம் தமிழர் கட்சியில ஒவ்வொருத்தரும் அரசியல்படுத்தப்பட்டவங்க. அதன் வெளிப்பாடு தான் இவ்வளவு கட்டுக்கோப்பு, ஒழுங்கு, நேர்த்தி எல்லாம் இருக்குது. அதனால இந்த மாநாடு பெயர் சொல்லக்கூடிய மாநாடு இல்ல, இந்த தமிழ்நாட்டை பிடிக்க போறோம்ங்கிற பேரறிப்பை செய்ய போற மாநாடு. அந்த பேரறிப்பை செஞ்சிருச்சு, சிறப்பா செஞ்சிருச்சு. அதனால இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சி ஊடகங்கள் மூடி மறைத்தது, நாம் தமிழர் கட்சியை கண்டும் காணாது இருந்தது, நாம் தமிழர் கட்சி அந்த எழுச்சியை வெளில சொல்லாம இருந்தாங்க. ஆனா நேற்றைய தினம் மாநாடு எல்லாரையும் வாயடைச்ச வச்சிருச்சு. எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பெரிய படைவெடி இருந்திருக்கே, நாம பேசாம இருந்திருக்கோமே, நாம இதை கண்டு காணாது போயிட்டோமே அப்படின்னு பார்த்திருக்காங்க. அதனால எல்லா கட்சிகளும் இந்த திமுக, அதிமுக இன்னும் கூட்டணி நிறைவு பெறல. காங்கிரஸ் இருக்குமா இல்ல போயிருமாங்கிற குழப்பம் இருக்கு. அந்த பக்கம் அதிமுகவில் இன்னும் யாராவது சேருவாங்களாங்கிற தவிப்பு இருக்கு. அந்த பக்கம் தாவேகா கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தரும் வரல. ஒரே ஒரு ஆள் வந்தாரு, முஸ்தபான்னு நம்ம அண்ணன் ஒருத்தர். அவர் தான் தாவேகாவோட கூட்டணி கட்சி. இப்படி அவங்க எல்லாம் கூட்டணி, அடுத்ததான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதுல இழுபறியா போகும். இப்ப இன்னைக்கு பேசி கொடுக்கிற தருணத்துல ஐயா காதர் மொய்தீன் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் போது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவர் நலம் பெற நாமளும் விளைகிறோம். அதே சமயத்துல அவர் மயக்கம் போற அளவுக்கு என்ன சொன்னாங்க நமக்கு தெரியல. இப்படி அவங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட்டணி அணிச்சிருக்கங்கலாம் நிறைவு பெறல. ஆனா நாம் தமிழர் கட்சி மாநாட்டுல 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிச்சு. மற்ற கட்சியெல்லாம் வேட்பாளர் அறிவிக்க போறேன். அறிவிச்ச உடனே இப்ப தாவேக்கா இருக்கான்னா இந்த வேட்பாளர் அறிவிச்சா அங்க அதே தொகுதியில அதே பகுதியில 2 பேர் இருப்பான். நான் இவனுக்கு வேலை செய்ய மாட்டேன்பான், அவன் உள்ளடி வேலை வைப்பான். அப்புறம் அவன் திமுகவில் அதிமுக போய் சேருவான். அதே போல திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர்ல அவங்க அறிவிக்கிறப்ப அங்க உள்ளடி சண்டை, கோஷ்டி பூசல் எல்லாம் உருவாகும். ஆனா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சு இப்ப நாம் தமிழர் வேட்பாளர்கள், நாம் தமிழர் களப்பணியாளர்கள் பரப்புரையை தொடங்கிட்டாங்க, ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. இப்ப முழுவதுமாக அண்ணன் சீமானவர்கள் வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க 234 தொகுதிகளுக்கும். இது மட்டும் இல்லாது விரைவில், மிக விரைவில் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு, ஒரு நாட்டை எப்படி ஆளணும், பாட்டன் வள்ளுவன் 2000 ஆண்டுக்கு முன்பே ஒரு குரட்பாவில் சொல்றான். என்ன சொல்றான்? வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடிங்கிற. அதாவது உயிர்கள் எல்லாம் மழைக்காக தவிப்பது போல, ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பாங்கன்னு. அப்படிப்பட்ட நல்லாட்சியை இந்த திராவிட கட்சியில் கொடுக்கல. இந்த பாரதாசன் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிறாரு. ஜீவானந்தம் சொல்றாரு, அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கை சொர்க்கத்தில் இல்லாம நாம் வாழ்ற பூமியில படைச்ச பாடுபடுறங்கிறாரு. அப்படிப்பட்ட நல்லாட்சி அமைய எப்படிப்பட்ட நிர்வாகம் இருக்கணும் என்பதற்கான ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை நாம் தமிழர் கட்சி கொடுக்கறதுக்கு 2014 கொடுத்தாங்க. அதை மேலும் விரிவுபடுத்தி செழுமையாக்கி மேம்படுத்தி மிக விரைவில் அதை காணொளி காட்சி வடிவில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில அண்ணன் சீமான் பேச இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் பரப்புரை பயணம். அண்ணன் சீமான் காரைக்குடியில நிக்க போறதையும் அறிவிச்சுட்டாங்க. காரைக்குடியிலிருந்து நாம் தமிழர் கட்சி வெற்றி வகை சூட இருக்குது. அதனால இந்த களத்துல அவர் முந்திரார் இவர் முந்திராருங்கெல்லாம் கருத்துருவாக்கம். ஆனா கள நிலவரம், களத்தில் முந்துவது நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் தான்.